ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சஜாக்கோ. அனைவரும் நலமா? இன்றைக்கி நம்ம சேனலில் பாதாம் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுங்கிற ரெசிபியை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் பாதாம் ட்ரிங்க் செய்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி நான் பாதாம் க்ரஷ் எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி நம்ம பாதாம் ட்ரிங்க் செய்யும் போது பாதாமுடைய ஃப்ளேவர் அப்படியே நேச்சுரலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் ரியல் பாதாமுடைய க்ரஷ் கூட இருக்கும். ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வேண்டி நான் பசும்பால் எடுத்திருக்கேன். நீங்கள் பாக்கெட் பால் யூஸ் பண்ணலாம். பாக்கெட் பால் யூஸ் பண்ணும் போது ரொம்பவே ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். இதுவே நம்ம பசும்பால் யூஸ் பண்ணும் போது டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பாலில் இப்போ நான் கொஞ்சமாக தேவைக்கேற்ப சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஓவர் நைட் ஊற வச்ச பாதாம் பிசினையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம் பிசின் குடலுடைய டைஜஷனுக்கும் ஸ்கின்னுடைய மெயின்டெனன்ஸ்க்கும் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ நான் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சர்வ் பண்ண போகிற கிளாஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சமாக பாதாம் க்ரஷை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஊற வச்ச சப்ஜா விதைகளையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஊற வச்ச சப்ஜா விதைகளில் இருக்கக்கூடிய ஜெல் உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை அகற்றக்கூடியது. லிமிட்டாக இன்டேக் பண்ணும் போது உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை மெயின்டைன் பண்ணும். இந்த ட்ரிங்க் சர்வ் பண்ணும் போது ஜெல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ தட் நான் ஜெல்லிக்கு பதிலாக கடல் பாசி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேஷ்னரி ஷாப்பில் அகர் அகர் அல்லது கடல் பாசி அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க. ஸோ கடல் பாசியை கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளேவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளூபெர்ரி பல்பி க்ரஷ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கலர் அண்டு ஃப்ளேவர் ரெண்டுமே இதில் இருக்கிறதுனால நான் தனியாக ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் இது மட்டுமே நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ தட் எனக்கு சூப்பரான ஜெல்லி கிடச்சிடுச்சு. கடைகளில் ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கக்கூடிய ஜெல்லியை விட இந்த மாதிரி நம்ம கைப்பட தயாரிக்கக்கூடிய கடல் பாசி ஆட் பண்ணும் போது ஹெல்த்தியான ஹோம்மேட் ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும். கடல் பாசியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சர்விங் கிளாஸில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க கடல் பாசியை பார்க்கும் போது ஃப்ளேவர் அண்ட் டெக்ஸ்சர் ரெண்டுமே ரியல் ஜெல்லி மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மில்கை இப்போ நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலி மைல்டாக ஒரு ஷேக் பண்ணி இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பர் ஹெல்த்தியான ஹோம்மேட் பாதாம் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு புது ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சஜாக்கோ.